நீங்கள் காலையில் கண் விழிச்ச முதல் 60 செகண்ட்ஸில் உங்கள் ஃபோனை எடுக்கிற 25% பேரில் ஒருத்தரா நீங்கள் எந்திரிக்கல உங்கள் பெட்ரூம்குள்ளே ஒரு 100 பேரை கூப்பிட்டு அவங்களோட கவலைகளையும் டிமாண்ட்களையும் கத்த சொல்கிறீங்க. உங்கள் லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா இல்லை அந்த ஃபோன் கண்ட்ரோலில் இருக்கா? இன்னைக்கு நாம பார்க்க போகிறது மார்னிங் மாஸ்டரி, ட்ரேடிங் 4 distraction for 4 powerful habits to reclaim your day. இந்த 2026ல உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற அந்த காலை நேர ரகசியங்கள் இதோ. இந்த வீடியோ முடியும் போது அந்த டிஜிட்டல் போதிலிருந்து வெளியே வந்து எப்படி ஒரு பவர்ஃபுல்லான மார்னிங் உருவாக்கணும்னு 7 ஸ்டெப்ஸில் கற்றுப்பீங்க. குறிப்பாக அந்த 4வது பழக்கம் உங்கள் எனர்ஜியை எப்படி பல மடங்கு ஆக்க போகுதுன்னு ஆச்சரியப்பட போகிறீங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா கடைசியில் நான் சொல்ல போகிற 3 பில்லர் சிஸ்டம் இல்லாமல் எந்த பழக்கமும் நிலைக்காது. நம்ம வீடியோவை பார்க்குற ஒருத்தரை எடுத்துப்போம். 6 AM அலாரம் அடிக்குது, ஆனால் அவர் எந்திரிக்கல. கை ஆட்டோமேட்டிக்காக ஃபோனை தேடுது. வாட்ஸ்அப்பில் 40 மெசேஜ், இன்ஸ்டாகிராமில் யாரோ பார்ட்டி பண்ண ஃபோட்டோ, அப்புறம் ஏதோ ஒரு பேட் நியூஸ். 1 மணி நேரம் ஓடிச்சு. இப்போ ராஜ் பெட்லேருந்து எந்திரிக்கிறாரு, ஆனால் மனசு முழுக்க பாரம். அன்னைக்கு வேலைக்கு போகும்போது அவர் ஒரு தோட்ட உணர்வோடு தான் போகிறாரு. ஏதோ ஒன்று அவரை அழுத்துது, ஆனால் அது என்னென்னு அவருக்கு தெரியல. இப்போ கொஸ்டின் என்னன்னா, ராஜ் ஏன் இப்படி ஒரு லூப்பில் மாட்டிக்கிட்டாரு? இதுல இருந்து அவர் எப்படி வெளியே வர போறாரு? கீ பாயிண்ட் நம்பர் 1, the 4 N's, the problem. இப்போ நீங்க நினைக்கலாம், ஃபோன் பார்த்தா என்ன தப்புன்னு. நம்ம டேவை நாம -4ல ஆரம்பிக்கிறோம். அதுக்கு காரணம் இந்த 4 N's தான். நம்பர் 1, நியூஸ். உலகத்துல நடக்கிற அத்தனை நெகட்டிவ் விஷயமும் உங்க பெட்ரூம்குள்ள வருது. நம்பர் 2, நோட்டிபிகேஷன், அடுத்தவங்க உங்களுக்கு கொடுக்குற வேலை. நம்பர் 3, நெகட்டிவிட்டி, மற்றவங்க வாழ்க்கையோட உங்களை ஒப்பிட்டு பார்க்கறது. நம்பர் 4, நாய்ஸ், தேவையற்ற சத்தம் உங்க அமைதியை கெடுக்குது. நம்ம மூளை காலையில ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அந்த நேரத்தில் இதெல்லாம் கொடுத்தா அன்னைக்கு முழுக்க நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருப்பீங்க. வீட்டில் அப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேசும்போது நாம டிஸ்டர்ப் பண்ணா எப்படி கோவப்படுவாரோ அதே மாதிரி தான் உங்க மூளை உங்க மேல கோவப்படுது. ஹாபிட் நம்பர் 1, தேங்க்ஃபுல்னஸ். முதல் பழக்கம் என்னன்னா தேங்க்ஃபுல்னஸ். ஆனா இது வெறும் நினைப்போட இருக்கக்கூடாது. ஷெட்டி சொல்ற மாதிரி டோன்ட் ஜஸ்ட் திங்க் இட், டெக்ஸ்ட் இட். தினமும் காலையில ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு ஒரு ஸ்பெசிபிக் மெசேஜ் அனுப்புங்க. உங்க ஃப்ரெண்ட் அன்னைக்கு பண்ண ஹெல்ப்புக்கு, மச்சான் அன்னைக்கு நீ பண்ணது எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சுடா, தேங்க்ஸ்னு அனுப்புங்க. இது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் டோபமைன் ஹிட் கொடுக்கும். உங்க கிராட்டிடியூட் பிராக்டிஸ் இப்படி தான் இருக்கணும். ஹாபிட் நம்பர் 3, மெடிடேஷன், மீட்டிங் வித் செல்ஃப். இப்போ நீங்க நினைக்கலாம், எனக்கு மெடிடேஷன்லாம் வராது, உட்கார்ந்தா தூக்கம் தான் வருதுன்னு. மெடிடேஷன்னா கண்ணு மூடிட்டு எதையோ தேடுறது இல்லை, அது மீட்டிங் வித் யுவர் செல்ஃப். வெறும் 5 நிமிஷம் அமைதியா உட்காந்து இன்னைக்கு எனக்கு நான் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு உங்ககிட்டயே கேளுங்க. உலகத்துல எல்லார் கூடயும் மீட்டிங் போடுறீங்க, ஆனா உங்க கூட நீங்க எப்போ கடைசியா பேசுனீங்க? ஹாபிட் நம்பர் 4, எக்ஸசைஸ் த கேம். 4வது விஷயம் எக்ஸசைஸ். ஆனா இதை ஒரு கடமையா பண்ணாதீங்க, ஒரு கேம் மாதிரி விளையாடுங்க. நாம எப்பவுமே ஒரு காம்படிஷன் இருந்தாதான் இன்ட்ரெஸ்டடா ஆர்வமா இருப்போம். எக்ஸாம்பிளுக்கு உங்க ஃப்ரெண்ட் கூட ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் சேலஞ்ச் வைங்க, இல்லனா ஒரு ஜிம் பார்ட்னர் கூட சேர்ந்து போங்க. இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மாற்றம் ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ்லயே ரொம்ப முக்கியமானது. உடம்பு ஆக்டிவ் ஆனாதான் மனசு ஷார்ப் ஆகும். The 3 pillars. இதெல்லாம் பண்ணாலும் ஏன் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க? ஏன்னா அவங்க கிட்ட இந்த 3 pillars இல்ல. ஃபர்ஸ்ட் பில்லர் கோச்சிங், உங்களை கைடு பண்ண ஒருத்தர், புக்ஸ் இல்லனா ஏதாவது ஒரு மென்டர். நம்பர் 2, கமிட்மெண்ட், ஒரு ஃபிக்ஸட் ஷெட்யூல். நம்பர் 3, கம்யூனிட்டி, உங்களை மாதிரியே வளரணும்னு நினைக்கிற ஒரு குரூப். இப்போ நம்ம கதாநாயகனை பாருங்க, அதே 6 o'clock மார்னிங், ஆனா இப்போ அவர் கையில போன் இல்ல, ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கு, 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்றாரு. அப்புறம் அவர் ஃப்ரெண்டுக்கு ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. அவர் அன்னைக்கு ஆபீஸ் போகும்போது ஒரு ஜெயிக்க போற உணர்வோட போறாரு. அவர் லைஃப் இப்போ அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. இது அவருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் ஒர்க் ஆகும். இன்னைக்கு நாம பார்த்தது எப்படி அந்த 4 N's விட்டுட்டு ஒரு பவர்ஃபுல் மார்னிங்கை உருவாக்கணும்னு. கிராட்டிடியூட், இன்ஸ்பிரேஷன், மெடிடேஷன் அண்ட் எக்ஸசைஸ். இந்த மாதிரி நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டிப்ஸ்க்கு இப்பவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. உங்க மார்னிங் ரூட்டீனை எப்படி ஆரம்பிக்க போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த 7 day மார்னிங் சேலஞ்ச் PDF வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன் பாருங்க. லெட்ஸ் பில்ட் a life you don't need a vacation from. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.